ஓகேங்க. இப்போ என்னோட வீடியோஸ்ல நான் முக்கியத்துவமா கருதுறது கல்வி தான். இப்போ என்னோட வீடியோஸ்ல நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுல பார்த்தா தெரியும் கல்வி தான் நான் முக்கியத்துவமா கருதி உதவி எடுத்து கொடுக்குறேன். ஹலோ, வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம் அண்டி, வணக்கம் அண்டி. நீங்க அண்டின்னு சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, இது ஆன்லைன் தானே, அது பிரச்சனை இல்லை. எவ்வளவு பேர் அலட்சியமா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்காக வாழணுமென்று முடிவெடுத்து கஷ்டப்படக்குள்ள. அப்ப நம்மளும் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கத்தானே வேணும். இப்ப நான் ஒரு வீடியோஸ் போட்டா அதுல நெகட்டிவான கமெண்ட் 1-2 வருது. அப்ப அவங்க ஏன் போடுறாங்கன்னு தெரியல அந்த கமெண்ட்கள். நான் நினைக்கிறேன் அந்த அப்படி போடக்கூடாது. என்னன்னு சொன்னா நீங்க வீடியோஸ்ல பார்க்கலாம், இந்த பிள்ளைகள முகத்துக்காக வேண்டி நீங்க அப்படி போடக்கூடாது. நான் வலிமையா சொல்றதுதான், கல்விதான் முக்கியம். அதை கருதி தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்ப அந்த பிள்ளைகள முகத்துக்காக நீங்க அப்படி பேட் கமெண்ட் போடக்கூடாது. என்னன்னு சொன்னா சம்மந்தப்பட்டவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப நாங்க இப்ப எங்களுக்கு அதெல்லாம் பழகிட்டு, இப்ப எவ்வளவு நாங்க நல்லது செய்யறோம், எங்களுக்கும் சில அவ்வளவு பேர் அப்படின்னு இல்லை, ஒரு சில பேர் அப்படி ஒரு மோசமா கமெண்ட் போடுவாங்க. அது எங்களுக்கு பழகிட்டு. என்னன்னு சொன்னா அதெல்லாம் கணக்கில் எடுத்து நாங்க என்ன செய்யறோம். ஆனா சம்பந்தப்பட்டாக்கள் அவங்க புதுசு, அவங்களுக்கு நான் வீடியோ மூலமா பேசி உதவி வாங்குறதெல்லாம் புதுசு. அப்படி ஒரு மோசமா கமெண்ட் போட்டா அவங்களோட மனசு எப்படி பாதிக்கப்படும். அவங்க ஒரு இல்லாததால தானே கேட்குறாங்க, அதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல வாழைச்சேனை இடத்துல நிற்கிறேன். ஓகேங்க, ஒருவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. தமிழினை பார்த்துருப்பீங்க யார் வரண்டு. ஓகேங்க, இப்போ என்னோட வீடியோஸ்ல நான் முக்கியத்துவமா கருதுறது கல்வி தான். இப்போ என்னோட வீடியோஸ்ல நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுல பார்த்தா தெரியும் கல்வி தான் நான் முக்கியத்துவமா கருதி உதவி எடுத்து கொடுக்குறேன். இப்போ அந்த வகையில இந்த குடும்பத்துக்கும் முக்கியமா கல்வி தானே. இப்போ அம்மா அப்பாக்களுக்கு உதவி கிடைச்சி தானே அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். குடும்ப தலைவனுக்கு மனநோய், அதனால அந்த அக்கா சின்ன பிள்ளை இருக்கிறதால அவையும் வேற வேலைகளுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அதை நான் கருத்தில் கொண்டுதான் வீடியோ எடுத்து போட்டேன். நான் இப்ப நிறைய பேர் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. இப்ப நீங்க இருக்கிறதால தான் நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன், புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள். ஓகேங்க, இப்ப ஒரு அக்கா உதவி செய்ய முன் வந்திருக்கிறாங்க. உடனடியா ஒரு பணத்தொகையை அனுப்பி கொண்டு கொடுங்க சாமி, உடனடியா கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப நான் சில உதவிகள் கிடைச்சா இப்ப அவங்களுக்கு போதுமானது கிடைக்க வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இதான் கொடுக்குறேன். ஆனா இப்ப ஒரு பணத்தொகை கிடைச்சது. அப்ப அந்த அக்கா அனுப்பிட்டு உடனடியாக கொண்டு கொடுங்க தம்பி, அவங்க ஒரு வாழ்வாதாரம் ஒன்று செய்யட்டும். அந்த வீடியோல அந்த அக்கா சொன்னாங்க துணி துணி வியாபாரம் செய்ய போறாங்களாம். இப்ப அதுக்கான உதவி கேட்டாங்க அந்த வீடியோவில். அப்ப அந்த உதவி கிடைச்சிருக்கு. ஓகேங்க, இப்ப நான் சூழலை காட்டுறதுக்கான காரணம், இப்ப நாங்க இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க, இப்ப ஒரு சூழல்லே விளங்கும் தானே. இப்ப அவங்க அந்த சூழல்ல கூட அவங்க ஏதாவது தொழில் செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அக்கா போன முதல் வரக்கூட இதுல பயிர் வெளியாகி புல்களை வெளியாகி பயிர் செய்ய போறேன்னு சொன்னாங்க. இப்ப நான் பாக்குறேன், இப்ப நானும் பாக்குறேன் வீட்டு தோட்டம் செய்யறாங்க. பாருங்களேன், இந்த பைத்த நாட்டிருக்கிறாங்க, அவ்வளோ பைத்த, அங்கால சோளம் நாட்டிருக்கிறாங்க. அதானே இப்ப எவ்வளவு பேர் அலட்சியமா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்காக வாழணுமென்று முடிவெடுத்து கஷ்டப்படக்குள்ள. அப்ப நம்மளும் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கத்தானே வேணும். இப்ப நான் ஒரு வீடியோஸ் போட்டா அதுல நெகட்டிவான கமெண்ட் 1-2 வருது. அப்ப அவங்க ஏன் போடுறாங்கன்னு தெரியல அந்த கமெண்ட்கள். நான் நினைக்கிறேன் அந்த அப்படி போடக்கூடாது. என்னன்னு சொன்னா நீங்க வீடியோஸ்ல பார்க்கலாம், இந்த பிள்ளைகள முகத்துக்காக வேண்டி நீங்க அப்படி போடக்கூடாது. நான் வலிமையா சொல்றதுதான், கல்விதான் முக்கியம். அதை கருதி தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்ப அந்த பிள்ளைகள முகத்துக்காக நீங்க அப்படி பேட் கமெண்ட் போடக்கூடாது. என்னன்னு சொன்னா சம்மந்தப்பட்டவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப நாங்க இப்ப எங்களுக்கு அதெல்லாம் பழகிட்டு, இப்ப எவ்வளவு நாங்க நல்லது செய்யறோம், எங்களுக்கும் சில அவ்வளவு பேர் அப்படின்னு இல்லை, ஒரு சில பேர் அப்படி ஒரு மோசமா கமெண்ட் போடுவாங்க. அது எங்களுக்கு பழகிட்டு. என்னன்னு சொன்னா அதெல்லாம் கணக்கில் எடுத்து நாங்க என்ன செய்யறோம். ஆனா சம்பந்தப்பட்டாக்கள் அவங்க புதுசு, அவங்களுக்கு நான் வீடியோ மூலமா பேசி உதவி வாங்குறதெல்லாம் புதுசு. அப்படி ஒரு மோசமா கமெண்ட் போட்டா அவங்களோட மனசு எப்படி பாதிக்கப்படும். அவங்க ஒரு இல்லாததால தானே கேட்குறாங்க, அதை புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, ஒரு முயற்சி உள்ள ஒரு அக்கா தான் பாருங்க. அப்ப நாங்க ஒரு கிழமை இருக்கும், அதுக்குள்ளே பாருங்க பைத்தெல்லாம் நாட்டி ஃபுல்லா முளைச்சிட்டு. அதை புரிஞ்சு கொள்ளணும் நிறைய பேர். இந்த ஒரு வீடையும் காட்டி வீட்டுக்கான உதவியும் போட்டோம். ஓகே, ஃபியூச்சர்ல உதவி கிடைச்சா நல்ல. எங்க கணவர் இல்லையா? வேட்டெல்லாம் இப்படி கொண்டாடினதா? கையை கெடுத்து நீங்க வடிவா
சரி அக்கா மைக்கை ஒன் பண்ணுறேன். சரி ஓகே அக்கா. இப்போ உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு வந்தேன். நான் என்ன டல்லாக இருக்கிறீங்க? போன முதல் வரக்குள்ள கொஞ்சம் முகம் செழிப்பாக இருந்தது. இப்போ டல்லாக என்ன கவலை? அவருக்கு வருத்தம் வந்து நேற்று கொண்டு கிளீன்ல கொண்டு போய் காட்டி அப்ப அங்க குளிசை கொடுத்தவங்க அப்ப அதை குடிச்சவர் நித்திர கொண்டே இருக்காரு காலையில இருந்து. இப்ப கொஞ்சம் எழும்பி வந்தார், திரும்பி போய் தூங்குறாரு நித்திர வரையண்டு. அதை யோசிச்சுட்டு இருந்தாங்க தான். ஓ இப்போ நாங்கள் முதல் ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தீங்க. இப்போ கடும் கவலை ஆயிட்ட போல. நாங்கள் வீடியோ எடுத்துருக்கிறோம். அப்போ கட்டாயம் உதவி கிடைக்கும். வீடியோ பார்த்து யாராச்சும் சொன்னாங்களா? சொன்னவங்க தான் இவரை கிளீனிக் கூட்டிட்டு போகல. என்ன சொன்னாங்க? அப்ப சொன்னவங்க என்னன்னு சொன்னா, என்ன வீடியோ போட்டிருக்கீங்க, உங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அந்த அண்ணாங்க உங்களுக்கு உதவி செஞ்சா நல்ல உதவி செய்ய வேணும் சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் ஓகே. அதான் இப்ப பாருங்கள், இந்த யாருக்காக நாங்க வீடியோ போட்டு நாங்க 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன? இப்ப அவங்க நீங்க என்ன இப்ப நீங்க தானே வளர்க்கணும். இப்ப அவங்க எல்லாம் வேலைக்கு போகலாமா? அவங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்கூல் லீவு என்ன இப்ப லீவு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப அதுதான் நாங்க சொல்றது. இப்ப நாங்க கட்டாயமா கல்விய முக்கியத்துவமா கருதிதான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்ப உங்க 2 பேரையும் வச்சு வீடியோ எடுக்கல தானே. இப்ப வீடியோல எதுக்காக உங்களை காட்டுறோம்? உதவி கிடைக்கணும், படிக்க வைக்கணும். அம்மாவுக்கு கிடைச்சா இப்ப யாரு வேற யாருக்கும் கொண்டு கொடுக்க போறாங்களா? இல்ல தானே, பிள்ளைகளுக்கு தானே அது. சரி அக்கா, இப்ப உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு வந்தேன். நான் அதுக்குள்ள பைத்துல நாட்டி கொஞ்சம் இது மையரி போட்டிருக்கேன். மையரி போட்டுதுங்க, போட்டு இந்த முளைச்சி கொண்டிருக்கு. அங்களை கீரை விதைச்சு விட்டுருக்கேன். அதை எடுத்து சரி சாப்பிடலாம் தானே. வீட்டு தோட்டமாக்கா செய்யறாங்க. ஓகேங்க, ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்ப சின்ன பிள்ளை இருக்கிறதால நீங்களும் வேலைகளுக்கு போகலாம். வேலைகளுக்கு போகலாம். அக்கா வீட்டு வேலை தானே முதல் செஞ்சவே. ஆமா, இப்ப சின்ன பிள்ளைய பாக்கணும்னு சொன்னா அவரை நம்ம விட்டுட்டு போகவே இல்லை. எப்படி என்ன மாதிரி தெரியுமா என்ன? சரி அக்கா, இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும் தானே. இப்ப ஒரு அக்கா உங்களுக்கு ஒரு பணத்தொகை அனுப்பி உடனடியாக கொண்டு கொடுங்க. இப்ப அதை வச்சிருந்து நீங்க இதை செய்யலாம் தான். நீங்க சொன்னீங்க அக்கா, போட்டோ எல்லாம் அனுப்பினாங்க, உடுப்புட போட்டோ எல்லாம். அது என்ன நான் கேட்டு நான் உடுப்பு அப்படியே பிசினஸ் பண்றதுக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எடுங்க பிரச்சனை இல்லை, எனக்கு காசை கட்டிட்டு நீங்க எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை அனுப்பிவிட்டு நான் உங்களுக்கு போட்டோ போட்டோ அனுப்பிட்டேங்கக்கா. உங்களோட குடும்பத்துல யாராச்சும் பார்த்து, உங்களோட அண்ணன் பார்த்து அண்ணா கேட்டவர். அப்ப நான் சொன்ன வரைக்கும் அண்ணா அக்கான்னு சொல்லி யாருமே எனக்கு எதுவுமே உதவி செஞ்சது இல்லை. நான் எந்த நிலைமைன்னு சொன்னா பரிதாபத்துக்குரிய நிலைமை. ஆனா எனக்கு இவ்வளவு உங்களை பிள்ளைகளையும் வளர்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறா சரியான ஒரு கவலைக்குரியது. ஆனா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நான் நிறைய வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருந்து பிள்ளைகளுக்கும் தெரியும். அப்பயும் சொல்லுவாங்க, அம்மா நீங்க அழாதீங்க, என்னத்துக்கு அழுகுறீங்க, எந்த நாளும் கண்ணீருஞ்சோறுமோட தான் நான் வாழ்ந்துட்டு கொண்டிருந்தேன். நான் சில நேரம் சாப்பாடு இருக்கும், சில நேரம் சாப்பாடு இல்லை, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான். அப்ப அண்ணா கேட்டாரு, நீங்க இப்படி வீடியோ கொடுத்தா? நான் சொன்னேன், ஓ நான் கொடுத்தேன். நான் இது வரைக்கும் நாங்க பிறந்ததுக்கு ஆளாயினத்துக்கு இது வரைக்கும் ஒரு உதவி கூட எனக்கு அண்ணனும் அக்காவோ யாருமே எனக்கு செஞ்சில்ல உதவி. அப்ப இருந்தாலும் அவங்க முன்னிட்டு வந்து என் நிலைமையை கருதி அது வந்து நான் கடவுளாத்தான் அவங்களை நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா உண்மையா நான் கும்புறது இயேசுவதான். இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு ஆள் தான் நான் சொல்லி நினைச்சேன். நாங்க வந்து எனக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்தாங்க. இவ்வளவு டிஎஸ் ஆபீஸ்ல போய் கதைச்சி, ஜிஎஸ் மார்ட்ட கதைச்சி, எல்லா இடத்தையும் போய் கதைச்சி எனக்கு ஒரு உதவி, என் கணவனுக்கு ஒரு உதவி எதுக்குமே கிடைக்கல. கடைசி அந்த அசோசமா கொடுப்பன கூட போய் போராடி சண்டை பிடிச்சேன் நான். எனக்கு தாங்க, இந்த பிள்ளைகளுக்கு அதை தாங்கன்னு சொல்லி. அப்ப சொன்னா அவங்களோட பேர் வரல, எல்லாரோட பேரும் வந்திருந்தது, இந்த பேர் வரல. அதுலயும் நான் வேதனைப்பட்டு வந்தான். ஆனா மனுஷன் வந்து முகத்தை பாக்குறான், ஆனா கடவுள் அப்படி இல்லை, இருதயத்தை பாக்குறவர். நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து நான் படுற கஷ்டம், கண்ணீர், வேதனை, துன்பம் இது அவளும் எனக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். நான் படுற வேதனை மற்ற மனுஷனுக்கு பார்க்க அப்படித்தான் தெரியும். ஆனா எந்த வேதனை எனக்குள்ளதான். அந்த நேற்று கிளினாமல் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். அப்ப கூட்டிட்டு போகக்குள்ளையும் கேட்டவங்க, நீங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. அப்ப ஹாஸ்பிட்டல்ல 2-3 பேர் கேட்டவங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு நீங்க வந்து போறீங்க தான், இப்படியான ஒரு நிலைமை உங்களுக்கு தெரியாது உங்களை என்னக்குன்னு சொல்லி நிறைய பேர் கதைச்சாங்க. பிரச்சனை இல்லை, நீங்க செய்யுங்க, அந்த அவங்க வந்து கட்டாயம் உங்களுக்கு எது சரி ஒரு உதவி தருவாங்க, நீங்க நம்பிக்கையா இருங்கன்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அவங்களும் வருவோண்டு இந்த கதைக்கல அவங்களும் சொன்னாங்க. அப்படி அதுதான் இப்ப நம்ம ஒரு தவறு ஒன்றும் செய்யலை தானேக்கா. இப்ப அதுதான் கேட்டேன். இப்ப நீங்க சொன்னீங்க இது உங்களோட அண்ணன் வீடு தானே. அப்ப நீங்க சொன்னீங்க அவங்க வந்தா போகணும்ண்டு. அப்ப அவர் எதுவும் சொல்லியிருப்பாரு தானே என்று கேட்டேன்னா. சரி அக்கா, இப்ப உங்களுக்கு ஒரு அக்கா ஒரு பணத்தொகை அனுப்பினாங்க, அவையோட நம்ம பேசுவோமே. சரியா? இப்ப என்னன்னு சொன்னாக்கா, இப்ப நான் தாரது இப்ப உங்களுக்கு உடனடியா கொண்டு தர சொன்னாங்க. இப்ப அதனால நான் தந்திருக்கிறேன். மேலும் உதவி கிடைச்சா உங்களுக்கு கொண்டு தருவேன். சரியா?
ஹலோ வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம் அண்டி, வணக்கம் அண்டி. நீங்க அண்டின்னு சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, இது ஆன்லைன் தானே, அது பிரச்சனை இல்ல. இப்ப என்னன்னு சொன்னா, ஓகே கொஞ்சம் லேட் ஆயிடுதுன்னு. இப்ப 4 மணிக்குள்ள போயிட்டு எடுக்கிறேன்னு சொன்னா 5 மணி ஆயிட்டு. அதுக்கு சாரி அக்கா, சாரி அண்டி. இப்ப எத்தனை மணி அங்க? இப்ப இங்க 12:40. நல்ல காலம். நான் பிரேக் வந்தேன். 12:40. ஓகே ஓகே. அதுதான் அந்த அக்காவும் வேலை செய்ய போற அப்ப பிஸியா தான் இருப்ப. அப்ப நானும் சந்தேகத்துல எடுத்தேன் நானும். சரி, இப்ப அந்த அக்காவோட பேசுங்களேன். இப்ப உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன் ஆண்டி. இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க? அவட பேர் என்ன? இல்ல நீங்க உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன். ஓகே, நான் வந்து லண்டன்ல இருக்கேன். லண்டன்ல இருக்கிறேன். நாங்கள் இங்க வந்து கனகாலம் பிள்ளைகள் எல்லாம் இருக்கேன். நான் நர்ஸா வேலை செய்கிறேன். வேலை அங்க ஆட்கள் நினைக்கிற மாதிரி இல்ல. இங்க என்னன்னா இங்க சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணலாத்தான் காசு எடுக்கலாம். இல்லாட்டி கஷ்டம். டே அண்ட் நைட் வேலை செய் யாருமே அப்படித்தான். டே அண்ட் நைட் தான் வேலை செய்யறது. மற்றது எனக்கு 3 படியங்கள் இருக்கிறாங்க. அவையெல்லாம் மாதிரி பண்ணிட்டோம். மற்றது எனக்கு அப்ப நீங்க இப்பயும் வேலைக்கு போறீங்க என்ன? இப்ப எல்லாரும் இப்ப உங்களோட பாத்தீங்க. உங்களோட பேர்? என் பேர் சசிகலா. சசிகலா. சரி, ஓகே. இப்ப உரியாள்கிட்ட பேசுங்களேன். நம்ம இப்ப நல்லா பேசிக்கொள்ளலாம். நீங்க அக்காவோட பேசுங்களேன். பெரிய ஒரு உதவி ஒன்று செஞ்சிருக்கிறீங்க, பேசுங்க. ஹலோ அக்கா. சொல்லுங்க. சொல்லுங்க. நான் இவத்த வீடியோ சும்மா பாக்குறது அன்னைக்கு அந்த உங்களோட இத பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. கவலை மீன் பார்த்துக்கொண்டு எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா பார்க்க மாட்டேன். நல்லா இருக்கீங்களா அக்கா? ஓமே, நான் நல்லா இருக்கேன். சரியா? சரி அக்கா. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப உடனடியா கொண்டு கொடுக்க சொன்னாங்க. அவங்க உங்களுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்ப ஒரு முதல் ஒன்று நீங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சரியா? இந்த கத்துக்கூட ஐயோ ஐயோ ஐயோ, என்னப்பா சின்ன புள்ளையில நம்மள்ட்ட வாராங்க. 70,000 இருக்கு எனக்கா. இப்ப நீங்க 70,000 இருந்து ஆரம்பிக்கலாம் தானே. இப்ப நீங்க ஆரம்பிங்க. இப்ப உங்களோட நல்லா பேசினாங்க தானே, இன்னும் மேலும் அவங்க சப்போர்ட் செய்வாங்க. சரியாக்கா? இப்ப என்ன சொன்னீங்க? உடுப்பு பிசினஸ் செய்ய போறேன்னு சொன்னீங்க. துணி ஒரு விலைக்கு எடுத்து நாங்க ஒரு விலைக்கு வச்சு விக்கிறது. போகும் தானே, வந்து வாங்குவாங்களா? இதுக்கு செய்தீங்களா? செய்தேன். அப்ப இந்த தொழில் வந்து சாத்தியம் தானே, ஒரு வருமானம் ஒன்று வரும் தானே. எப்படியும் உடுப்பு ஒஞ்சால பக்கம் வாங்குவாங்க தான். நான் 1500 எடுத்தாலும் ஒரு 500 வச்சு வித்தாலும் அதுல குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அந்த முதல்ல கொண்டு திரும்பி எடுத்துட்டு வந்து திரும்பி இப்ப நம்ம கொஞ்சம் இதை நான் தூக்கிடுவோம். என்ன சொன்னா அதை நம்ம பிசினஸ் ஓபன் பண்ண கூடாது. சரியா? சரி, ஓகே. அதான் அந்த உடுப்பு பிசினஸ் அக்கா செய்வாவா? அப்ப தைப்பீங்களா? நீங்க தைக்க மாட்டீங்க. அப்ப சேல்ஸ் பண்றது அனுபவம் இருக்கு. சரி, ஓகே. இப்ப இது ஒரு லெந்தான வீடியோ போக தேவையில்ல. இப்ப ஒரு உதவியே அவசரமா வந்து கொடுக்க வந்தாங்க. அப்ப 70,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்ப அவையும் என்ன அண்ணன் சொல்றோம், நானும் மக்கா சொல்றேன். நீங்க என்ன அண்ணன் சொல்றீங்க? எனக்கு தம்பியா தான். உங்களுக்கு தம்பி தானே. வளமே எல்லாருமே சொல்றதுதான். அக்காக்கு நான் சொல்லுவாங்க. ஏன் அதுக்கான காரணம் என்ன? அண்ணன் சொல்றதுக்கு கோல் தாடியெல்லாம் எடுக்கணும் போல. ஏன் சும்மா நார்மலா? நான் அண்ணன் சொல்லிதான் எல்லாரும் எனக்கு விருப்பம். அண்ணன்டா விருப்பம் எனக்கு. அதனால தம்பி விருப்பம் இல்லையா? தம்பி என்றாலும் விருப்பம் எனக்கு இல்ல. ஆனா அண்ணா இருக்காரு. அவரை கூப்பிட்டு யாரை பார்த்தாலும் அண்ணான்ற மாதிரியே, வயசு கூடினாலும் குறைஞ்சாலும் அண்ணான்ற மாதிரியே கதைச்சு பழகியாச்சு. சரி அக்கா, எங்களுக்கு சந்தோஷம். ஒரு ஷோர்ட்டா இந்த வீடியோ முடிய போகுது. ஓகேங்க, ரொம்பவே சந்தோஷம். சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்ப நீங்க அவைக்கு நன்றி சொல்லிட்டீங்க. இப்ப அந்த அக்கா அந்த அண்டி உங்களுக்கு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியாக்கா? இப்ப நீங்க உடுப்புகள் வாங்குங்க. சரிதானே? இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப உங்களோட கையிலேயே நான் தாரேன். இப்ப உங்களுக்கு தானே தெரியும், நீங்க தான் பார்த்து எடுக்கலாம். அதனால உங்களோட கையிலேயே நான் தாரேன். அப்ப
எப்படி நீங்க இதை வீணா செலவழிக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையோட நான் போறேன், சரிதானே? அந்த ஆண்டி அப்படிதான் சொன்னாங்க, அக்கா தொழில் தான் செய்யணும், அதுக்கு தான் நான் அனுப்புறேன். சரி அக்கா, அப்ப இதுக்கு பிறகு உதவி கிடைச்சா நான் வருவேன். அப்ப நீங்க உங்களோட இதுக்குள்ள பிசினஸ் எப்படி செய்றீங்கன்னு நீங்க சொல்லுங்க, சரியா? ஓகேங்க, தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.